அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொலியிலே தரம் 4 மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட நிலையறி பரீட்சையினுடைய வினாபத்திரம் 1 21வது வினாவில் இருந்து 40 வரையிலான வினாக்களுக்கான விடைகளையும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். 21வது வினா, சதுரங்க போட்டியானது பங்குனி 6ஆம் திகதியில் இருந்து பங்குனி 9ஆம் திகதி வரை நடைபெற்றதெனின் போட்டியானது எத்தனை நாட்கள் நடைபெற்றது? 6லிருந்து 9 வரை எத்தனை நாட்கள் என்பதுதான் வினா. நீங்க நேரடியாக பார்க்கலாம். 6, 7, 8, 9 என்று 4 நாட்கள் என்று இலகுவாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த வினா ஒரு பெரிய வினாவாக வந்தால், அதாவது திகதிகள் கூடுதலான வித்தியாசத்திலே இருந்தால் எவ்வாறு செய்வது என்பதை நான் இந்த வினாவிலே தெளிவுபடுத்துகின்றேன். முடிவடைந்த திகதியிலிருந்து ஆரம்பித்த திகதியை கழித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது படிமுறை, முடிவடைந்த திகதியிலிருந்து ஆரம்ப திகதியை கழிக்க வேண்டும். 9லிருந்து 6ஐ கழிக்கின்றோம் 3. பெறப்பட்ட விடையோடு 1 கூட்ட வேண்டும். 1ஐ கூட்டிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு கூட்டுகின்ற போதே அந்த நாட்களுடைய சரியான எண்ணிக்கை கிடைக்கும். ஆகவே போட்டி நடைபெற்ற நாட்கள் 4 நாட்கள். இந்த படிமுறையை நீங்கள் எவ்வளவு பெரிய வினாவிற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்ததாக, பின்வருவற்றில் இரட்டை எண்ணாக அமைவது. இரட்டை எண்கள் எப்பொழுதுமே 2இன் பெருக்கங்களாக, 2இன் மடங்குகளாக, 2இன் பெருக்கங்களாக மடங்குகளாக எவ்வாறும் எடுத்துக்கொள்ளலாம். 2இன் பெருக்கங்களாக இருக்குமாகவே தரப்பட்ட விடையிலே 2னுடைய பெருக்கமாக அமைந்திருப்பது 3வது விடையில் இருக்கக்கூடிய 8. ஆகவே சரியான விடை 3வது. பேருந்து தரிப்பிடத்திலிருந்து 1 மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை என்ற அடிப்படையில் பேருந்துகள் புறப்படும். முதலாவது பேருந்து காலை 8 மணிக்கு புறப்பட்டது எனின் 3வது பேருந்து புறப்படும் நேரம் யாது? இங்கே வேறுபாடு, நேர வேறுபாடு சொல்லப்பட்டிருக்கின்றது. 1 மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை. எனவே முதலாவது பேருந்து 8 மணிக்கு புறப்பட்டிருந்தால் அடுத்த பேருந்து, அதாவது 2வது பேருந்து 9 மணிக்கு புறப்படும். 3வது பேருந்து 10 மணிக்கு புறப்படும். ஆகவே சரியான விடை காலை 10 மணி, முதலாவது விடை. அடுத்த வினாவை கவனியுங்கள். கீழே உள்ள அட்டவணையில் இடைவெளி ஏக்கும் பிக்கும் பொருத்தமான சொற்களை முறையே காட்டும் விடையை தெரிவு செய்க. இந்த வினாவிலும் கவனித்துக் கொள்ளுங்கள். முறையே காட்டும். முறையே என்பது வினா கேட்கப்படுகின்ற ஒழுங்கிலே நீங்கள் விடையை தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். அதாவது மேலே வினாவை பாருங்கள். ஏக்கும் பிக்கும் பொருத்தமான சொற்கள். எனவே முதலாவது விடை, அதாவது முதலாவது சொற்பதம் ஏற்குரியதாக இருக்க வேண்டும். 2வது பிக்குரியதாக இருக்கணும். அந்த ஒழுங்கு முறையை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அந்த முறையே என்கின்ற சொல்லுக்கான விளக்கம். எனவே விடையை பார்ப்போம். முதலாவதாக அனைத்து முன்னி, அடுத்ததாக பசு, 2வது நாய், தாவர உண்ணி, 3வது பூனை, யானை. இதிலே ஒவ்வொரு தலைப்பிட்டு, அதாவது ஊனுண்ணி, அதன் கீழ் 2 பிராணிகள் தரப்பட்டிருக்கின்றது. சிங்கம், புலி. தாவர உண்ணி, அதன் கீழ் பி மற்றும் முயல். ஏ என்பது ஒரு தலைப்பாக இருக்கின்றது. காகம், மனிதன். எனவே இந்த அட்டவணையை பார்க்கின்ற போதே இது உங்களுடைய சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளிலே நீங்கள் கற்றிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். தாவர உண்ணி, அதன் கீழ் பி என்கின்ற இடத்திலே ஒரு தாவர உண்ணி பிராணி வர வேண்டும். அதே போன்று ஏ என்பது காகம், மனிதன் என்கின்ற இந்த விடயங்களுக்கான தலைப்பாக இருக்க வேண்டும். எனவே ஏ அனைத்து முன்னியாக இருக்கும். பி ஒரு தாவர உண்ணியாக இருக்க வேண்டும். ஏ பி அந்த ஒழுங்கு முறையிலே விடையை தெரிவு செய்ய வேண்டும். ஆகவே சரியான விடை அனைத்து முன்னி மற்றும் பசு. அனைத்து முன்னி, பசு. 25வது வினா, எனக்கு 2 தம்பியும் 1 தங்கையும் உள்ளனர் எனின் எனது பெற்றோருக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 2 தம்பியும் 1 தங்கையும் என்கின்ற போது என்னுடைய பெற்றோருக்கு என்று பார்க்கின்ற போது நானும் அவருடைய பிள்ளைகளுக்குள் உள்ளடங்குவேன். ஆகவே என்னையும் சேர்க்கின்ற போது மொத்தமாக 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகள். அடுத்த வினா, எழுவாய் பயனிலை தொடர்பு சரியாக எழுதப்பட்ட வாக்கியம் யாது? எழுவாய் பயனிலை தொடர்பு சரியாக இருக்க வேண்டும். முதலாவது வாக்கியத்தை பார்ப்போம். பசுக்கள் புல்வெளியில் மேய்ந்தன, பறவை வானில் பறந்தன, யானைகள் அசைந்து சென்றது. இதிலே முதலாவது வாக்கியம் பசுக்கள் புல்வெளியில் மேய்ந்தன. இங்கே எழுவாய் பயனிலை, அதாவது பசுக்கள் இறுதியாக பயனிலையை பார்க்கின்ற போது மேய்ந்தன. இந்த 2 தொடர்பு, எழுவாய் பயனிலை தொடர்பு சரியாக இருக்கின்றது. எழுவாய் பன்மையாக இருக்கின்ற போது பயனிலையும் பன்மையாக இருக்க வேண்டும். ஆனால் 2வது கவனிங்கள். பறவை வானில் பறந்தன.
பறவை ஒருமையாக இருக்கின்றது, பறந்தன பன்மையாக இருக்கின்றது. இங்கே தொடர்பு தவறாக இருக்கின்றது. மூன்றாவது கூற்றிலே யானைகள் அசைந்து சென்றது, யானைகள் பன்மையாக இருக்கின்றது, சென்றது ஒருமையாக இருக்கின்றது. எனவே இதுவும் தொடர்பற்றதாக இருக்கும், அதாவது தவறாக இருக்கின்றது. சரியான விடையாக முதலாவது விடை அமையும். அடுத்த வினா, 20 அரைவாசியுடன் 5 கூட்ட வரும் விடை யாது? 20 அரைவாசி 10, அதனோடு 5 கூட்டுகின்ற போது 15. அடுத்த வினா, ஒரு பெட்டியில் 20 பழங்கள் இருந்தன, அவற்றுள் 1/4 பங்கு பழுதடைந்து விட்டன, பழுதடைந்த பழங்களை காட்டும் நிலற்றப்பட்ட ஒரு யாது? இது உங்களுக்கு கணித பாடத்திலே இருக்கின்றது. பின்னங்கள் சார்ந்த அடிப்படையான விடயங்கள் உங்களுடைய பாடத்திட்டங்களிலே இருக்கின்றது. வினாவிலே 20 பழங்கள் இருக்கின்றது, அவற்றில் 4/1, அதாவது 1/4 பங்கு பழுதடைந்து விட்டது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கேட்கப்பட்ட விடயம் பழுதடைந்த பழங்களை காட்டும் நிலற்றப்பட்ட ஒரு. ஆகவே 4/1 தான் பழுதடைந்து இருக்கின்றது. 4/1 சரியான முறையிலே நிலற்றப்பட்டிருக்கக்கூடிய உருவை பார்க்கின்ற போது முதலாவது ஒரு சரியாக இருக்கும். அதே நேரம் இந்த வினாவிலே நல்ல பழங்களை காட்டும் உரு என்று கேட்கப்படுகின்ற போது நல்ல பழங்கள் 4/3 இருக்கும். 4/1 பழுதடைந்திருந்தால் 4/3 நல்ல பழங்களாக இருக்கும். அது மூன்றாவது விடையை பெற்றுக்கொள்ளும். ஆனால் இங்கே கேட்கப்பட்டது பழுதடைந்த பழங்களை காட்டும் நிலற்றப்பட்ட ஒரு, நேரடியாக கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே முதலாவது விடை சரியான விடையாக அமையும். அடுத்த வினா, நேற்று புதன்கிழமை எனின் நாளை மறுதினம் என்ன கிழமை? நேற்று புதன்கிழமை என்னும் போது நேற்று புதன்கிழமை, இன்று வியாழக்கிழமை, நாளை வெள்ளிக்கிழமை, நாளை மறுதினம் சனிக்கிழமையாக இருக்கும். அடுத்த வினா, 5 நண்பர்கள் தங்களுக்குள் ரூபாய் 10 வீதம் சேர்த்து பந்து ஒன்றை வாங்கினார்கள் எனின் பந்து ஒன்றின் விலை யாது? 5 நண்பர்கள் தங்களுக்குள் 10 ரூபாய் வீதம் சேர்த்துக் கொள்கின்றார்கள் சொல்லி சொன்னால் ஒவ்வொரு நண்பர்களும் 10 ரூபாய் வீதம் இடுகின்றார்கள். ஆகவே 5 தடவைகள் 10, 50 ரூபாய். பந்தினுடைய விலை 50 ரூபாயாக காணப்படும். அடுத்த வினாவை கவனிங்கள். பூசணிக்காய் நிறை தொடர்பாக கூறக்கூடியது சரியான கூற்று. தரப்பட்ட தராசினை கவனித்துக் கொள்ளுங்கள். அங்கே படியினுடைய பக்கத்தை விட பொருள் இருக்கக்கூடிய பக்கம் மேலே இருக்கின்றது. அவ்வாறாக இருக்கின்ற போதே இலகுவாக உங்களால் இனங்காணக்கூடியதாக இருக்கும். 1 கிலோகிராமை விட பூசணிக்காயினுடைய நிறை குறைவாக இருக்கின்றது. அல்லது சமனாக இருந்தால் தராசு சமனாக இருந்திருக்கும். அல்லது 1 கிலோவை விட பூசணிக்காய் நிறை கூடியதாக இருந்தால் படியினுடைய பக்கத்தை விட பொருளுடைய பக்கம் கீழே சென்றிருக்கும். எனவே சரியான கூற்று 1 கிலோவிலும் குறைந்தது. பூசணிக்காயினுடைய நிறை 1 கிலோவிலும் குறைந்தது. அடுத்த வினா, அருகே தரப்பட்டுள்ள கடிகார முகத்தில் நேரம் 8 மணியாக இருக்கும் போது மணித்தியால முள் காட்டும் எழுத்து யாது? கடிகாரத்தை அவதானித்துக் கொள்ளுங்கள். அதிலே இலக்கங்களுக்கு பதிலாக தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஆ என்ற எழுத்தில் இருந்து அவ்வரை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அவற்றுக்கான இலக்கங்களை நீங்கள் இட்டு பார்க்கின்ற போது இலகுவாக விடையை காணக்கூடியதாக இருக்கும். எனவே வினாவானது 8 மணியாக இருக்கின்ற போது மணித்தியால முள் காட்டுகின்ற எழுத்து ஐ. முதலாவது விடை ஐ என்கின்ற எழுத்தை காட்டும். அடுத்த வினா, கமலிலும் விமல் உயரம் கூடியவன், விமலிலும் நிமல் உயரம் கூடியவன் எனின் இவர்களில் உயரம் குறைந்தவர். இந்த கூட்டை நீங்க வாசிக்கின்ற போதே இலகுவாக விடையினை இனங்காணுவீர்கள். எவ்வாறு சொன்னால், கமலிலும் விமல் உயரம் கூடியவன், விமலிலும் நிமல் உயரம் கூடியவன். ஆகவே இப்போ இந்த 3 நபர்களில் இருக்கின்ற 3 நபர்களிலும் கமல் தான் மிகவும் உயரம் குறைந்தவர். கமல் அவரை விட விமல் உயரமாக இருப்பார், விமலை விட நிமல் உயரமாக இருப்பார். அடுத்த வினா, தரப்பட்டுள்ள தள வடிவத்தை சமனான 6 துண்டுகளாக்குவதற்கு எத்தனை தடவைகள் வெட்ட வேண்டும்? வினாவை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு வட்டம் தரப்பட்டிருக்கின்றது. அதனை சமனான 6 துண்டுகள் ஆக்குவதற்கு எத்தனை தடவைகள் வெட்ட வேண்டும்? நீங்கள் 3 தடவைகள் சமமாக வெட்டினாலே, 3 தடவைகள் சம இடைவெளிகளிலே சரியாக நீங்கள் வெட்டினால் 6 துண்டுகள் கிடைக்கும். ஆகவே சரியான விடை 2வது விடை. அடுத்த வினா, இரு பகுதிகளும் சமமாக இருக்கும் நிறையை தெரிவு செய்க. எனவே
தரப்பட்ட விடையில் இருக்கக்கூடிய அந்த நிலை, அந்த ஒழுங்கிலே 2 பக்கங்களுமே சரியாக இருக்கின்றதா என்று ஒவ்வொரு விடைகளையும் நீங்கள் சரிபார்க்கின்ற போது சரியான விடையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அவ்வாறு சரிபார்த்தீர்களாக இருந்தால் முதலாவதும் இரண்டாவதும் தவறாக இருக்கும். மூன்றாவது விடையே மிகச்சரியாக, அதாவது 2 பக்கமும் சரியாக சம பகுதிகளாக, சம எழுத்துக்கள் அல்ல சம இலக்கங்களை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த வினா, குறித்த ஒரு நாளில் இடம்பெற்ற நிகழ்வின் 4 சந்தர்ப்பங்கள் ABCD ஆகிய உருக்களினாலே காட்டப்பட்டுள்ளன. ஒழுங்கு முறையில் காட்டப்படும் விடை யாது? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். இவ்வாறு ஒழுங்குபடுத்துகின்ற வினாக்கள் அமைந்தால், வினாக்கள் வருகின்ற போது அவை உருக்களாக இருக்கலாம், இவ்வாறு சம்பவங்களாக இருக்கலாம், அல்லது ஏதாவது பாடல் வரிகளாக இருக்கலாம். இவ்வாறு ஒழுங்கமைக்கின்ற வினாக்கள் வருகின்ற போது நீங்களாக ஒழுங்குபடுத்துகின்ற போது நேரம் கூடுதலாக எடுத்துக்கொள்ளும். எது முதலில் வரும், எது இறுதியாக வரும் என்று இனங்காண கடினமாக இருக்கும். ஆனால் 3 விடைகளையும் பார்த்தால், ஒவ்வொரு விடைகளாக சரி பார்த்தால் மிகச்சரியான விடையை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே முதலாவது விடையை பார்ப்போம். BDAC. BDAC என்கின்ற ஒழுங்கை பார்க்கின்ற போது முதலாவது B என்கின்ற படத்திலே ஒருவர் உறங்குகின்றார். அடுத்ததாக Dயிலே அவர் எழும்புகின்றார். A அவர் முகம் சுத்தம் செய்கின்றார். C பாடசாலைக்கு செல்கின்றார். இவ்வாறாக ஒரு மாணவனுடைய காலை எழும்பி அவர் பாடசாலைக்கு புறப்படும் வரையிலான 4 உருக்கள், செயற்பாடுகளை 4 உருக்களாக இங்கே தந்திருக்கின்றார்கள். எனவே இந்த ஒழுங்கமைப்பு சரியாக இருக்கின்றது. ஆகவே முதலாவது சரியான விடையாக அமையும். அடுத்த வினாவை கவனியுங்கள். பின்வரும் உருவை சதுரங்களாக மாற்ற எத்தனை சதுரங்களை சேர்க்க வேண்டும்? தரப்பட்ட உருவை முழுமையான ஒரு சதுரமாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் மேலும் எத்தனை சதுரங்கள் சேர்க்க வேண்டும் என்பதுதான் வினா. இந்த வடிவத்தினை பாருங்கள். நீள அகலங்களை பாருங்கள். நீள அகலம் நான் குறிப்பிடுவது நிலைக்குத்தாகவும் நிறையாகவும் கவனிப்பீர்களாக இருந்தால் 3 எண்ணிக்கையிலே காணப்படுகிறது. 3 உங்களுக்கு தெரியும், சதுர எண்கள் எப்பொழுதுமே ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்குகின்ற போது கிடைப்பது சதுர எண். ஒரு எண்ணை உதாரணமாக 3ஐ 3ஆல் பெருக்கினால் 9 ஒரு சதுர எண். 2ஐ 2ஆல் பெருக்கினால் 4 ஒரு சதுர எண். 5ஐ 5ஆல் பெருக்கினால் 25 ஒரு சதுர எண். ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்குகின்ற போது கிடைக்கின்ற விடை சதுர எண்ணாக இருக்கும். ஏன் இந்த சதுர எண் தொடர்பாக இதிலே குறிப்பிடுகின்றேன் என்று சொன்னால், சதுர வடிவங்கள் எப்பொழுதுமே சதுர எண்ணுடைய எண்ணிக்கையிலே தான் அமையும். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சதுர வடிவமானது எப்பொழுதுமே, நீங்க சதுர வடிவம் சார்ந்து எவ்வாறான ஒரு கோலத்தை அமைத்தாலும் அது ஒரு சதுர வடிவமாக இருந்தால் அதனுடைய எண்ணிக்கை, அந்த அமைக்கின்ற அந்த எண்ணிக்கை சதுர எண்ணுடைய எண்ணிலே தான் அமையும். ஆகவே இந்த இடத்திலே இந்த உரு 9 சதுரங்களை கொண்டிருக்க வேண்டும். முழுமையாக நாங்கள் சதுரமாக மாற்ற வேண்டுமாக இருந்தால், ஏனெனில் நீள அகலங்கள் 3 காணப்படுகின்றது. ஆகவே முழுமையாக ஒரு சதுர வடிவமாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் 9 சதுரங்கள் இங்கே இருக்க வேண்டும். ஆனால் ஏற்கனவே இங்கே 6 சதுரங்கள் இருக்கின்றன. நன்றாக எண்ணி பாருங்கள், 6 சதுரங்கள் இருக்கின்றன. எனவே 9லிருந்து 6ஐ கழிக்கின்ற போது நீங்கள் சேர்க்க வேண்டிய சதுரங்களுடைய எண்ணிக்கை கிடைக்கும். ஆகவே இரண்டாவது விடை சரியான விடையாக அமையும். அடுத்த வினா, பின்வரும் உருக்களில் அதிக சமச்சீர் உடைய தள வடிவம் இது? 3 தள வடிவங்கள் தரப்பட்டிருக்கின்றது. ஒன்று சதுரம், மற்றது செவ்வகம், மற்றது முக்கோணி. இதிலே சதுரம் 4 சமச்சீர் அச்சுக்களை கொண்டது, செவ்வகம் 2 சமச்சீர் அச்சுக்களை கொண்டது, முக்கோணி 3 பக்கமும் சமமாக இருக்கின்ற போது 3 சமச்சீர் அச்சுக்களை கொண்டிருக்கும். எனவே இதிலே அதிகளவான சமச்சீர் அச்சுக்களை உடைய தள வடிவமாக முதலாவது வடிவம் காணப்படும். அதே நேரம் சமச்சீர் அச்சு தொடர்பாக ஒரு விடயத்தை கூறுகின்றேன், நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். தள வடிவங்கள் நீங்கள் வினாவிலே பயன்படுத்துகின்ற அல்லது உங்களுடைய பாடத்திலே பயன்படுத்துகின்ற தள வடிவங்கள் சம அளவான, அதாவது பக்கங்கள், உதாரணமாக சதுரமாக இருந்தால் 4 பக்கமும் சமன். 4 பக்கமும் சமமாக இருக்கின்ற போது 4 சமச்சீர் அச்சுக்கள் சதுரத்தில் அமையும். அதே போன்று முக்கோணி 3 பக்கமும் சமமாக இருந்தால் அதற்கான சமச்சீர் அச்சுக்களுடைய எண்ணிக்கை 3ஆக அமையும். அதே போல ஐங்கோணியாக இருந்தால் 5 பக்கமுமே ஒரே அளவுடைய சம அளவுடைய ஐங்கோணியாக இருந்தால், அதாவது ஒழுங்கான ஐங்கோணியாக இருந்தால் 5 சமச்சீர் அச்சுக்கள் அங்கே வரையக்கூடியதாக இருக்கும். அதே போன்று ஒழுங்கான அறுகோணியாக இருந்தால்,
ஒழுங்கான அறுகோணி என்பது 6 பக்கங்களும் ஒரே அளவாக இருந்தால் அங்கே 6 சமச்சீர் அச்சுக்கள் வரையக்கூடியதாக இருக்கும். எனவே தள வடிவங்களுக்கும் சமச்சீர் அச்சுக்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இந்த தொடர்பை நன்றாக விளங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வினா, சதுர வடிவ கடுதாசி ஒன்றை கீழே உள்ள ஒலிவில் காட்டியவாறு மடித்து வெட்டிய பின் அக்கடதாசி துண்டை விரிக்கும் போது தோன்றும் வடிவம் இலகுவான ஒரு வடிவம். இலகுவாகவே நீங்கள் வெட்டி பார்க்காமலே இலகுவாக காணக்கூடியதாக இருக்கும். இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த அம்புக்குறி காட்டுகின்ற விதத்திலே நீங்கள் மடித்து அடுத்த உருவில் இருக்கக்கூடிய வெட்டி வீப்பீர்களாக இருந்தால் 3வது படம், அதாவது 2 விளிம்புகளும் நிலைக்குத்தாக இருக்கின்ற 2 விளிம்புகளிலுமே நடுவிலே வெட்டப்பட்ட அந்த முக்கோணி வடிவம் வெட்டி எடுக்கப்பட்ட அந்த ஷேப்பிலே அந்த வடிவம் காணப்படும். எனவே 3வது விடை சரியான விடையாக அமையும். அடுத்த வினா, பெட்டி ஒன்றில் வெள்ளை, நீலம், சிவப்பு ஆகிய நிறங்களுடைய ஒவ்வொரு பந்துகள் உள்ளன. பெட்டியிலிருந்து வெள்ளை நிற பந்தை கட்டாயமாக எடுப்பதற்கு குறைந்தது எத்தனை பந்துகளை வெளியே எடுக்க வேண்டும்? இந்த வினாவிலே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 3 நிறங்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. பெட்டியிலே வெள்ளை, நீலம், சிவப்பு ஆகிய 3 நிறங்கள் இங்கே இருக்கின்றது. வினாவானது வெள்ளை நிற பந்தை கட்டாயமாக எடுப்பதற்கு குறைந்தது எத்தனை பந்துகளை வெளியே எடுக்க வேண்டும்? குறைந்தது இந்த 3 பந்துகளிலும் ஆக குறைவாக எத்தனை பந்துகளை வெளியே எடுத்தால் எங்களுக்கு ஒரு வெள்ளை நிற பந்தை கட்டாயமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் வினா. இதிலே ஒரு விடயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். 3 பந்துகள் தான் பெட்டியிலே இருக்கின்றன. அதே நேரம் 3 வேறுபட்ட நிறங்களில் இருக்கின்றன. ஒரே நிறங்கள் அல்ல, வெள்ளை, நீலம், சிவப்பு. எனவே கட்டாயமாக எங்களுக்கு வெள்ளை கிடைக்க வேண்டுமாக இருந்தால் எத்தனை பந்துகள் வெளியே எடுக்க வேண்டும் என்பதுதான் வினா. நீங்க முதலாவது பந்தை எடுக்கின்ற போது அது வெள்ளையாக இருக்கலாம், நீளமாக இருக்கலாம், சிவப்பாக இருக்கலாம். நிச்சயமாக வெள்ளை என்று கூற முடியாது. அல்லது 2 பந்துகளை நீங்கள் வெளியே எடுப்பீர்களாக இருந்தால் அந்த 2 பந்துகளில் நீலம் சிவப்பு வரலாம், அல்லது நீலம் வெள்ளை வரலாம், அல்லது வெள்ளை சிவப்பு வரலாம். இவ்வாறாக வரலாம். அதிலும் நிச்சயமாக வெள்ளை கிடைக்கும் என்று கூற முடியாது. எனவே 3 பந்துகளையும் வெளியே எடுக்கும் போது மாத்திரமே உங்களால் நிச்சயமாக ஒரு வெள்ளை நிற பந்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நன்றாக இதனை விளங்கிக் கொள்ளுங்கள். 3 பந்துகள், ஏனெனில் 3மே வேறுபட்ட நிறங்களிலே இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் வெள்ளையை பெற வேண்டுமாக இருந்தால் ஒரு பந்தோ அல்லது 2 பந்தோ எடுக்கின்ற போது நிச்சயமாக வெள்ளை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. எனவே 3ஐயும் வெளியே எடுக்கின்ற போதுதான் நிச்சயமாக வெள்ளை நிற பந்து கிடைக்கும். நீங்க நினைக்கலாம் முதலாவது பந்திலே வெள்ளை கிடைக்கலாம், ஆனால் நிச்சயமாக கிடைக்கும் என்று கூற முடியாது. அதே போன்று 2 பந்துகளை வெளியே எடுக்கின்ற போதும் அதிலே ஒன்று வெள்ளையாக இருக்கலாம், ஆனால் அதுவும் நிச்சயமாக கூற முடியாது. ஏனெனில் வேறு 2 நிறங்கள் அங்கே இருக்கின்றன. ஆகவேதான் இங்கே 3 பந்துகளையும் வெளியே எடுக்கின்ற போது மாத்திரமே வெள்ளை நிற பந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இதற்கு சரியான விடை 3. எனவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களை, இந்த காணொளியிலே ஏனைய வினாக்கள், அதாவது 21லிருந்து 40 வரையிலான வினாக்களுக்கு விடையை வழங்கி இருக்கின்றேன். அவற்றை மீண்டும் செய்து பாருங்கள். நீங்கள் இப்பொழுதிலிருந்தே பகுதி 1 தொடர்பான சிறிய வினாக்களுக்கு விடையளித்து அவை விடை காணுகின்ற வழிமுறைகள் தொடர்பாக பயிற்சிகளை தொடர்ச்சியாக மேற்கொள்கின்ற போது தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை உங்களுக்கு இலகுவானதாக அமையும். மீண்டும் இன்னொரு காணொளியிலே சந்திக்கின்றேன். நன்றி.